ஹலோ, praise the Lord. ஆதியாகமம் இன்ட்ரடக்ஷன், ஜெனசிஸ் ஓவர்வியூ இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் வரை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். முதல் செஷனில் நான் திருப்பி உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இது பைபிள் ஸ்டடி கிடையாது, இது பைபிள் ஓவர்வியூ. நீங்கள் தான் பைபிள் ஸ்டடி பண்ண வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் நான் மறுபடியுமாக இந்த 66 புஸ்தகத்தையும் ஓவர்வியூ முடித்த பிறகு 100+ செஷன்ஸு நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். 100 is the target, but I suspect that I might exceed. Let us see how it goes. இப்பொழுது நான் எல்லாவற்றையும் பிளான் பண்ணி நான் இப்பொழுது டீச் பண்ண ஆரம்பிக்கலை. As I keep doing these books, I am preparing one by one. I have not done this before. This is the first time I am doing, so I am also personally enjoying my journey. நானும் இந்த ஜேர்னியில் நான் இதை என்ஜாய் பண்ணுகிறேன். நான் ஆதியாகமத்தை ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கு இந்த ஓவர்வியூ கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஓவர்வியூவை கேட்டுட்டு நீங்கள் ஆதியாகமத்தை படிக்க போகிறீங்க. ஆதியாகமத்தை நீங்கள் ஒரு முறை அல்ல, 2 முறை 3 முறை படித்தாலும் சந்தோஷம். ஆனால் ஒரு 12 நாள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் என்னுடைய சஜஷன், ரெக்கமெண்டேஷன், ஒரு 4 சாப்டர் ஒரு நாளைக்கு படிச்சிங்கன்னா நீங்கள் பைபிளை ஒரு வருஷத்தில் படித்து முடிச்சிடலாம். So the idea is to get you to read the Bible once a year, but not just reading it for the sake of reading, but reading with understanding. நீங்கள் புரிந்து கொள்ளுதலோடு வாசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ரிசோர்ஸுடைய what you call motivation for me to do this. விசுவாசிகள் பைபிளை படிக்கணும், அவங்க புரிந்து கொள்ளணும். என்றால் பைபிள் சம்டைம்ஸு அது நமக்கு கிளியராக புரியலை அப்படிங்கிற ஒரு காரியத்தை பல விசுவாசிகள் சொல்லுகிறதை நான் பல முறை கேட்டிருக்கிறேன். ஸோ திஸ் எஃபர்ட் இஸ் ஜஸ்ட் டு அரெஸ்ட் தட் ப்ராப்ளம், பட் யூ ஷுட் பி டிசிப்ளின்டு. நீங்கள் ஒழுக்கத்தோடு இருந்தால் கற்றுக்கொள்வீர்கள். சரி, ஆதியாகமம், த புக் ஆஃப் ஜெனசிஸ், அது இன்ட்ரடக்ஷன். மற்ற எந்த புஸ்தகத்திற்கும் இல்லாத ஒரு அட்டாக். Of course, Bible itself is attacked by many anti-Christian groups. ஆனால் ஜெனசிஸ்க்கு அந்த கிரியேஷன் கான்செப்டுக்கு அகெயின்ஸ்டா, ஆண்டவருடைய அந்த மேரேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு அகெயின்ஸ்டா பைபிளில் இருக்கிற அந்த பிகினிங், அந்த காரியங்களை நிறைய அட்டாக் பண்ணுகிறதற்கு காரணம் அந்த புக்கு நமக்கு இல்லைனா, அதை நம்பலைனா, then rest of the book, the Bible, it is difficult to believe also. So that is the reason why this book is attacked more. So இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொண்டால் நல்லது என்று நான் நம்புகிறேன். கிரியேஷன், அதில் மேன், ஸ்பெஷல் கிரியேஷன், அண்ட சராசரம், தேவன் ஒருவர் இருக்கிறார், பாவம் என்ற ஒரு கொடூரமான காரியம் வந்தது, பாவத்தின் விளைவுகள், தி ஐடியா ஆஃப் ஃபேமிலி, மேரேஜ். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் காட்டுறேன் பாருங்கள். ஆதியாகமத்தில் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அதை வாசிக்கும் பொழுது. அதாவது ஆதாமுக்கு யார் இல்லை? அம்மா அப்பா இல்லை. ஏவாளுக்கு யார் இல்லை? அம்மா அப்பா இல்லை. மாமியார் மாமனார் பிரச்சனை இல்லை, நாத்தனார் பிரச்சனை இல்லை. எந்த பொண்ணை சூஸ் பண்ணுறது? ஆதாமுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஒன்லி ஒன் கேர்ள். வேற ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட போயிடுவாரா ஆதாமு? யாருமே இல்லை. See, lot of things that was a reality for Adam, இன்றைக்கு நமக்கு இல்லாத சில காரியங்கள். சரி, ஆனால் இங்கே பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த
ரிலேஷன்ஷிப்பு, அந்த திருமண உறவு, அது உண்டான பிறகு தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம், இதுதான் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புகிற காரியம். 24ஆம் வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு, எங்க தகப்பன் தாய் இருந்தாங்க, தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அதாவது ஃபியூச்சரில் இந்த பிரச்சனைகள் வரும், ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்ளம் வரும் என்பதை ஆண்டவர் முன்னறிந்து எழுதினது போல இருக்கிறது. கவனிங்க, தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, ஆண்கள் கவனிங்க, பிப்ளிக்கலாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக போகிற கதைகள்லாம் பொதுவாக எவ்வளோ தூரம் நல்லதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கும் மதிப்பு மரியாதை இருக்காது, அது பிப்ளிக்கல் ஆர்டர்லேயும் இல்லாத மாதிரி தான் நான் பார்க்கிறேன். யூ எஸ்டாப்ளிஷ் யுவர் ஃபேமிலி, யூ ஆர் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. நீங்கள் திருமணமான பிறகு உங்கள் மாமனார் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி கிடையாது, நீங்கள் தான். சரியா? அண்ட் கிவ் யுவர் ஒய்ஃப் அ கிச்சன் ஃபார் ஹர் டு குக் அண்ட் நாட் ஷேர் த கிச்சன் வித் யுவர் மதர். புரியுதா? தேவையில்லாத பிரச்சனைகள் வந்த பிறகு அப்புறம் பிரிஞ்சு நீங்கள் போகக்கூடாது. நிறைய ஃபேமிலிஸ் பார்த்துருக்கிறேன், என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, இப்போ இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், இது இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதை முன்னாடியே செஞ்சுருக்கலாம். சின்ன குடிசையாக இருந்தாலும் தனியாக இருந்துறது பெட்டர். ஆமேன். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கிடுங்க, அது வேறு. ஆனால் அம்மா அப்பா இருக்கிற வீட்டில் நீங்கள் திருமணமான பிறகு உங்களுடைய மனைவியை வைத்திருக்கிறதோ அல்லது நீங்கள் போயிட்டு அந்த வீட்டில் போய் இருக்கிறதோ, ஐ எம் நாட் வெரி ஷுவர் அபவுட் தட். சரி, நான் ஜஸ்ட் அதை த்ரோ பண்ணுறேன். ஆனால் பிகினிங் ஆஃப் ஃபேமிலி, பிகினிங் ஆஃப் மேரேஜ், பிகினிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட், வெள்ளம், அப்புறம் பிகினிங் ஆஃப் த நேஷன்ஸ், தேசங்களின் உருவாக்கம், பாஷைகளின் உருவாக்கம், இப்போ நேஷன் ஆஃப் இஸ்ரேல் உருவாக்கம் நாம் பார்க்க போகிறோம். லெட் அஸ் கம் டு ஜெனசிஸ் 12, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 to 11. 4 பெரிய சம்பவங்கள்: படைப்பு, வீழ்ச்சி, வெள்ளம், அப்புறம் பாபேல் கோபுரம். ஃபார்மேஷன், ஃபால், ஃப்ளட் அண்ட் த ஃபால் அவுட் என்று நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ 12ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரை 4 முக்கியமான கேரக்டர்ஸ்: ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவருடைய பெயர் மாற்றம் வருகிறது, இஸ்ரேல், அப்புறம் ஜோசப். 1 to 11 பிரைமீவல் ஹிஸ்டரி, 12 to 50 பேட்ரியார்க்கல் ஹிஸ்டரி. இந்த 4 பேர். இப்போ 4 சம்பவத்திற்கு 11 அதிகாரம் தான் இருக்கு. ஆனால் இந்த 4 பேருக்கு எப்படி 39 அதிகாரம் என்ற யோசனை வருதா உங்களுக்கு? இன்ட்ரெஸ்டிங்ல, 4 சம்பவத்திற்கு 11 அதிகாரம். ஆனால் இந்த 4 நபர்களுக்கு 39 அதிகாரமா? சுமார் 2000 வருஷத்திற்கு 11 அதிகாரம். ஆனால் ஒரு 300+ ஆண்டுகளிலே வாழ்ந்த இவர்களுக்கு 39 அதிகாரமா என்ற கேள்வி வருகிறதா? The proportion of the Bible content that we have, அதை பார்க்கும் பொழுது நீங்கள் இதை யோசிக்காமல் இருக்கக்கூடாது. இதுதான் பேர்ட்ஸ் ஐ வியூ, பரந்த கண்ணோட்டம். நான் இதை யோசித்து பார்க்கும் பொழுது I think God gives more importance to people than events. I repeat, God gives more importance to people than programs. அதனால சபையில் programs are more இம்பார்ட்டன்ட்னு போயிடக்கூடாது. பீப்புள் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். பீப்புளுக்காக தான் ப்ரோக்ராம் வைக்கணுமே தவிர ப்ரோக்ராமுக்காக பீப்புளை இழுக்கக்கூடாது என்பது முக்கியம். எனிவே, தட் இஸ் அ சப் பாயிண்ட். இந்த காரியத்தை கவனிங்க. ஆண்டவர் அண்ட சராசரங்கள் எல்லாம் படைத்ததும் பூமியை படைத்ததும் எவ்வளவு பெரிய ஒரு மேசிவ் மேசிவ் மேசிவ்
ஈவெண்ட் இல்லை, ஆனால் 2 சாப்டர்ஸ் தான். ஆனால் ஆபிரகாமை குறித்து 14 சாப்டரு, யோசேப்பை குறித்து 14 சாப்டரு. God reaching people is the story of the Bible. God reaching out to people is the story of the Bible. ஆதாம் வீழ்ச்சி அடைந்த உடனே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் தேடி வந்தார். இஸ்ரவேல் தேசம், ஃபார்மேஷன் ஆஃப் நேஷன் ஆஃப் இஸ்ரேல், காட்ஸ் பீப்புள், மை ஓன் பீப்புள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு ஆண்டவர் ஆதியாகமம் 12 ஒரு மனிதனை அழைத்து ஒரு தேசமாக்கி அந்த தேசத்தை உலகத்திற்கு ஆசீர்வாதமாக வைக்க பிளான் பண்ணார். He was reaching out to a nation. யோவான் 3:16, God so loved the world that he gave his only begotten son, entire world, முழு உலகம். Christianity is not religion. Religion is man seeking God. Christianity is God seeking man. It's not just Jesus, it's always from Genesis. ஆமென். சரி, இந்த ஆதியாகமம் 12 தேவன் அந்த தேசமாகிய இஸ்ரவேலை, அந்த நேஷன் ஆஃப் இஸ்ரேல், அதை அவர் ஃபார்ம் பண்ணுகிறதற்கு அவர் செய்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரம் ஏப்ரஹாம் இட் ஸ்டார்ட்ஸ். அதிலிருந்து ஒரு மேசியாவை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். The plan is to select a race, a group, a people, and from there he will bring out the Messiah. மேசியாவை தேவன் கொண்டு வர போகிறார். என்னது? ஆதியாகமம் 3:15 அவர் சொன்ன ப்ராஃபஸி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அந்த ப்ராஃபஸி நிறைவேறுவதற்கு அந்த ஸ்திரீயின் வித்து ஜீசஸ், அந்த ப்ராஃபஸி அபவுட் த மெஸ்ஸாயா, அந்த மெஸ்ஸாயா அல்லது மேசியா வருவதற்கான அந்த லைன் தான் இந்த நேஷன் ஆஃப் இஸ்ரேல். இப்பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் போன செஷனில், ஆபேல் காயின் அந்த லைன் கட் ஆஃப் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் ஆபேல் மரித்து போனால் காயின் லைன் கட் ஆயிடுச்சு, சேத்திலிருந்து தான் வரலாம். நோவுடைய லைனை நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே காம் யாபேத்தினுடைய லைன் கட் ஆஃப் ஆகுது. சேமுடைய லைனில் தான் அங்கே ஆபிரகாம் வருகிறார். ஆபிரகாம் முக்கியம். Genesis 12 ஆபிரகாமிலிருந்து தேவன் ஆரம்பிக்கிறார். Abraham is important in the Bible. 14 chapters in Genesis, 1 chapter in Romans. ரோமர் புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமை குறித்து ஒரு சாப்டர், கலாத்தியரில் 2 அதிகாரம் ஆபிரகாமை குறித்து, எபிரேயர் 11 விசுவாச வீரர்கள் பட்டியலில் ஆபிரகாமை குறித்து ஒரு சங்கு, பைபிளில் 3 முறை ஆபிரகாம் தேவனுடைய நண்பன், சிநேகிதன் என்று வருகிறது. யாக்கோபு 2:23, ஜேம்ஸ் 2:23, 1 நாளாகமம் 20 அதிகாரம் 7 வசனம், ஏசாயா 41:8 எழுதிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 2:23, 1 நாளாகமம் 20:7, ஏசாயா 41:8. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். இந்த ஆபிரகாம் 3 முக்கியமான மதத்திற்கு அவர் சொந்தம். ஜூடாயிசம், இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. எல்லாருமே ஆபிரகாமை குறித்து பேசுவார்கள். Abraham is highlighted in 3 world religions: Judaism, Christianity and Islam. ஆதியாகமம் 11 அதிகாரம் 28 வசனம், ஊர் என்கிற கல்தையர் பட்டணம் அவனுடைய ஹோம் டவுன்.
28ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் ஆதியாகமம். ஆரான் தன் ஜன்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். தேராகு என்பது ஆபிரகாமினுடைய தகப்பன். சிட்டி ஆஃப் ஊர் இன் சதர்ன் மெசபடோமியா, இன்றைக்கு ஈராக் இருக்கிற அந்த ஏரியா, ஐப்ராத்து நதி இருக்கிற ஒரு பகுதி, மாடர்ன் டே சிட்டி ஆஃப் பாக்தாத், ஈராக்கினுடைய தலைநகரம், அந்த இடம் என்று நீங்கள் இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்கள். சரி, ஆபிரகாமினுடைய தந்தை ஒன்றான மெய்தேவனை ஆராதிக்கிறவன் கிடையாது. he was a pagan worshipper. சாராள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறாள். இதுதான் ஜெனசிஸ் 12க்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உள்ள கான்டெக்ஸ்ட். சாராளுக்கு பிள்ளை இல்லை, மலடியாயிருந்தாள். ஆதியாகமம் 11:30. தேராக மரித்து விடுகிறான். ஆபிரகாமுடைய தகப்பன் மரித்து விடுகிறான். இப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் வருகிறார். பிள்ளை இல்லை, அப்பா இறந்து விட்டார். இப்பொழுது தேவன் பேசுகிறார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஃபர்ஸ்ட் கிராஸ் கல்ச்சரல் மிஷனரி, முதல் கிராஸ் கல்ச்சரல் மிஷனரி. பல பாஷைகள் பேசுகிற கூட்டம் இருக்கிறது, 70 பாஷைகள் பேசுகிற கூட்டம் இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். 10ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் அந்த 70 நேஷன்ஸ், நோவாவுடைய சந்ததியிலிருந்து வந்த அந்த 3 பிள்ளைகள் மூலமாக வந்ததான சந்ததி. அதில் ஒரு பாஷை பேசுகிற, ஹீப்ரூ லாங்குவேஜ் பேசுகிற, சேம் சந்ததியிலே வருகிற ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, இப்போ நானும் உனக்கு காட்டுகிற எல்லா இடத்துக்கும் போ. ஒரு பாஷை பேசுகிறவனை, ஆதியாகமம் 11 பாஷை சிதறடிக்கப்படுகிறது. 12ஆம் அதிகாரத்தில் ஒரு பாஷை பேசுகிறவனை கொண்டு போய் உன்னை ஆசீர்வதித்து நீ மற்ற இடத்துக்கு போகணும், நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிராஸ் கல்ச்சரல் மிஷனரி இன் த பைபிள் இஸ் ஏப்ரஹாம். and he was a friend of God. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அப்படி நீ செஞ்சினா உன்னை பெரிய ஜாதியாக்கி. பெரிய ஜாதியா? பெரிய ஜாதியா? வைஃபு பிள்ளை இல்லாம இருக்கிறா, ஒரு பிள்ளையே இல்ல. ஐ வில் மேக் யூ a great nation. உன்னை ஆசீர்வதித்து. எப்படி ஆசீர்வதிப்பீங்க? எந்த விதமான ஆசீர்வாதம்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீங்க பாருங்க, நம்ம தான் பெருமையாக இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எடுத்து நிற்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன்ப்பா. நீ பெருமைப்படக்கூடாது, ஆனால் நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். நீ உயர்த்தக்கூடாது, நீ தாழ்த்தணும், ஆனால் நான் உன்னை உயர்த்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். God said, I will bless you and you will be a blessing. That is the mantra always for God's people. Listen, அவர் ஆசீர்வதிப்பார். 70 பாஷை பேசுகிற மக்கள் இருக்கும் பொழுது ஒரு பாஷை பேசுகிறவனை கூப்பிட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன்பா, நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில் 1658 மொழிகளும் பாஷைகளும் இருக்கும் பொழுது தமிழ் மொழியில் முதல்ல பைபிளை கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில் இத்தனை இடம் இருக்கும் பொழுது, இத்தனை பட்டணம் இருக்கும் பொழுது, இத்தனை மாநிலம் இருக்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு சீஷனை தமிழ்நாட்டு மண்ணிலே மரிக்க இரத்த சாட்சியாக கொடுக்க வேண்டும்? Is there not a purpose? ஒருவனை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆபிரகாமை வைக்கிறது போல 70 பாஷைகள் இருக்கும் பொழுது ஒரு பாஷை பேசுகிற ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை மற்ற பாஷைக்காரனுக்கு ஆசீர்வாதம் வைப்பேன் என்று சொன்னது உண்மையானால், if this precedence is true, then what does it mean when God gives Bible, தமிழ் பைபிள், தமிழ் வேதகமத்தை உங்களுக்கு எனக்கு ஆர்டர் கொடுத்ததற்கு காரணம் என்ன? முகாந்திரம் என்ன? இந்தியாவில் இத்தனை மொழியும் பாஷையும் இருக்கும்பொழுது, இன்றைக்கும் எல்லா பாஷையிலையும் மொழியிலையும் நமக்கு பைபிள் இல்லையே இந்தியாவில். தமிழ் மக்களுக்கு தேவனுடைய நோக்கம் என்ன? கிராஸ் கல்ச்சரல் மிஷனரியாக இருப்பதற்கு தேவன் தமிழ் மக்களை தெரிந்திருக்கிறாரோ என்ற எண்ணம் வருகிறதா? உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணமே நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்கு தான் ஐ எம் பிளஸிங் யூ டு மேக் யூ எ சேனல் ஆஃப் பிளஸிங். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். தட் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் ஃபார் த தமிழ் பீப்புள். தமிழ் மக்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் அதுதான். இதில் கவனிங்க,
ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இங்கே, முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறவங்க தான் ஆண்டவருடைய பிளான். எப்பயுமே யூத மக்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டது காரணம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆபிரகாமை தெரிந்து கொண்டது மற்ற பாஷைக்காரர்களுக்கு. இன்றைக்கு சபையை ஆசீர்வதிக்கிறது எதற்கு? மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு, உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு, ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு. நான் 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 என்று இருந்து விட்டால் ஆண்டுடைய நோக்கம் பறி போய்விடும். நாகாலாண்டில், நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ஒரு ரிவைவல் ஆண்டவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் மிஷினரி நோக்கத்தை மறந்ததினாலே எழுப்புதல் இல்லாமல் போனது. God is telling a man, I will make you a nation, but no child. உனக்குள்ள தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, that is the story of the rest of the Bible. ஆண்டவர் ஒருவனை ஆசீர்வதித்து மற்றவர்களை ஆசீர்வாதமாக வைக்கிறார். Till today, that is the plan. Rest of the Genesis and rest of the Bible, you will see how this is outworked. 75 வயசு ஆண்டவர் கூப்பிடும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழைச்ச உடனே என்ன பண்றான் தெரியுமா? இவன் கூட லோத்தை அழைத்து கொண்டு போகிறான். இங்கே பாருங்க, ஆண்டவருடைய பிளான் என்று இருக்கும் பொழுது கூட தேவையில்லாத ஆட்களை வைத்திருப்பது நல்லது இல்லை. பவர் ஆஃப் அசோசியேஷன். பாருங்க, 75 வயது உள்ளவனாயிருந்தான். 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் அல்லது 4ஆம் வசனத்திலேயே லோத்தும் அவனோட கூட போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அது வரைக்கும் நல்லதா இருக்கு. லோத்தும் அவனுடைய கூட போனான். Sometimes we have to be very careful whom we tag along in the vision. அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசவே இல்லை. 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. தேவையில்லாத கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்ணலாம் நமக்கு சரியான ரிலேஷன்ஷிப்ஸ் வைத்துக்கொண்டால். கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஏப்ரஹாம் அண்ட் லோட்ஸ் மென். அப்புறம் என்ன பண்றாரு? 9ஆம் வசனம் 13ஆம் அதிகாரத்தில், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, என்னை விட்டு பிரிந்து போகலாம் என்று லோத்தை பார்த்து சொல்லுகிறார். அவர் சரியான தீர்மானம் எடுக்கிறவன் அல்ல, ஜெபித்து தீர்மானம் எடுக்கிறவன் அல்ல. பெரியவராக இருக்கிறாரே ஆபிரகாம், நீங்க முதல்ல எடுத்துக்கங்கன்னு சொல்ற அந்த பக்குவம் இல்லை. இப்படிப்பட்ட ஆளை கூட வச்சிருந்தா செல்ஃபிஷ் ஃபெலோவை எப்படி நமக்கு விளங்கும்? ஆண்டவர் பேசல. அவன் தெரிந்து கொண்டது என்பது சோதோம். கண்ணுக்கு நல்லா இருக்கிறத தெரிந்து கொண்டான். ஆண்டவர் அதற்கு பிறகு ஆபிரகாம் இடத்துல பேசுகிறார். கவனியுங்கள், ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ பார்க்கிறதை நீ நடக்கிறதை கொடுப்பேன் என்று சொல்லி அவனுக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லையை அவர் காட்டுகிறார். அந்த 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் ஐ வில் ஐ வில் ஐ வில் ஐ வில் ஐ வில் என்று 5 முறை ஆண்டவர் சொல்றாரு. 5 times God says I will. தமிழில், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். God says I will do this if you obey. 7ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். கொண்டு போயிட்டாரு, கானானுக்கு கொண்டு போயிட்டாரு. அங்கே அவன் பலிபீடத்தை கட்டுகிறான். இந்த பலிபீடம் கட்டுகிற காரியத்தை குறித்து நீங்கள் கவனிக்கலாம். ஆபிரகாம் அவன் பலிபீடத்தை கட்டினான் என்று தொடர்ந்து வரும். ஆமென். அதற்கு பிறகு ஈசாக்கு பலிபீடத்தை கட்டினான் என்று வரும். அதற்கு பிறகு யாக்கோபு பலிபீடத்தை கட்டினான் என்று வரும். சீகேமிலே, பெத்தேலிலே யாக்கோபு கட்டுகிறான். ஈசாக்கு பெயர்செபாவிலே கட்டுகிறான். ஆபிரகாம் சீகேமிலே, பெத்தேலுக்கு அருகே எப்ரோனிலே அவன் கட்டுகிறான். பன்னெண்டாம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ப்ராமிஸ் லேண்டை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே போயிட்டான். ஆனால் போனதுக்கப்புறம் பாருங்களேன், அங்கே 10ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம்
அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். ஆண்டவர் கொண்டு வந்த இடத்துல பஞ்சம் இருக்கு. இங்க பாருங்க, ஆண்டவர் சொன்ன இடம் ஆசீர்வாதமா இருக்குமா? அங்க போன உடனே பார்த்தா அப்படி இல்லையே. ப்ராமிஸ் லேண்ட் ப்ராமிசிங்கா இல்லையே. பிரியமானவர்களே, சம்டைம்ஸ் ஒபீடியன்ஸ் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். நம்ம சூழ்நிலைகளினால மாறிக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடாது. சோதோமை பார்த்து நல்ல இடம் என்று சொல்லி லோத்து போனான். இப்போ இவன் இங்கே பஞ்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எகிப்துக்கு போகிறான். அங்கே எகிப்தில் போய் பொய் சொல்கிறாரு. தன் மனைவியை சகோதரி என்று சொல்லுகிறார். He endangers his wife. God really resolves the problem. He gets her back, returns back to Canaan. இதெல்லாம் நீங்க வாசிக்கலாம். பைபிள்ல எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சொல்லிடுவார். தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவன்னு சொல்றாரு, அவன் செய்த பாவத்தையும் சொல்றாரு. ஆபிரகாம் ஃப்ரெண்ட் ஆஃப் காட்னு சொல்றாரு. இந்த இடத்துல பொய் சொன்னதையும் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. பைபிள் டாக்ஸ் ட்ரூத். ஆமென். சரி, 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். இங்கே யுத்தம் வருகிறது. ஃபர்ஸ்ட் வார். 5 ராஜாக்களுக்கும் 4 ராஜாக்களுக்கும் யுத்தம் வருகிறது. 5 ராஜாக்கள் காம் சந்ததி இலே இருக்கிற அந்த ராஜ்யங்களின் ராஜாக்கள். 4 ராஜாக்கள் சேம் அந்த வரிசையிலே வந்த ராஜாக்கள். யுத்தம் நடக்கிறது. விளைவு, லோத்து அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். லோத்து யாருடைய ரிலேட்டிவ்? ஆபிரகாமுடைய ரிலேட்டிவ். இப்பொழுது ஆபிரகாம் இதை கேள்விப்பட்டு பாருங்க என்ன பண்ணுகிறார். 318 ஆட்களும் இவனோடு கூட இருந்தவர்கள், ஆயுதம் தரித்தவர்கள். 318 ஸ்டாஃப், ட்ரெயின்டு சர்வன்ட்ஸ், பெய்ட் சர்வன்ட்ஸ், பீப்புள் ஆஃப் வார். இவர்களை கொண்டு போய் அங்கே யுத்தத்திலே ஜெயித்து அவர் கொண்டு வருகிறார். ஆமென். இப்ப இதுக்கப்புறம் மெல்கிசதேக் என்ற ஒரு கேரக்டரை நீங்கள் பார்க்கலாம். மெத்துசலா என்ற ஒரு கேரக்டர் போன இதில் சொன்னேன், நிறைய பேசலாம் அவரை குறித்தும். அங்கே ஏனோக்கு என்ற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கலாம். அதெல்லாம் பைபிள் ஸ்டடியில் நம்ம வரும்பொழுது பார்க்கணும். ஏனென்றால் நம்ம சேம்லேருந்து அப்படியே நோவா வரைக்கும் போயிட்டோம். இடையில உள்ளதான ஒவ்வொரு கேரக்டர், பர்டிகுலராக அங்கே முக்கியமான ஒரு கேரக்டரு யார் நமக்கு? ஏனோக்கு. பட் இது பைபிள் ஸ்டடி இல்லை. ஸோ ஆதாமின் வம்ச வரலாறு என்று 5ஆம் அதிகாரத்தில் பார்த்துட்டு மூவ் பண்ணிட்டோம். இப்போ அங்கே மெத்துசலா இருந்தார், லாங்கஸ்ட் லிவிங் பர்சன், வாழ்ந்த ஒரு நபர். அவரை குறித்து லேசாக பார்த்தோம். இங்கே மெல்கிசதேக் என்ற ஒரு நபர் வருகிறார். இவர் யார்? Who is this? ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். யாருக்கு? மெல்கிசதேக்குக்கு. யார் இவர்? 18ஆம் வசனம் 14ஆம் அதிகாரத்தில், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய, ஆசாரியனாயிருந்த, அப்புறம் சாலேமின் ராஜாவாகிய, ராஜா வேற ஆசாரியன் வேறையாச்சே பழைய ஏற்பாட்டில். ஆனால் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருக்கிறதான ஒரு நபரை இங்கே அறிமுகப்படுத்துகிறாரே ஆவியானவர். ஆதியாகமத்தை எழுதினதான நபர், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக். இங்கே பாருங்க, சாலேம் என்பது எருசலேம், ஏன்ஷியன்ட் நேம் ஃபார் இஸ்ரேல். ancient name for Jerusalem. King of Salem. பிறகு ஜெருசலேம், சிட்டி ஆஃப் பீஸ். சாலேம் என்றால் சமாதானம். சாலேமின் ராஜா மெல்கிசதேக். மெலெக் என்றால் ராஜா, சதேக் என்றால் நீதி, நீதியின் ராஜா. மெல்கிசதேக் இவர் யாரு? இவர் யாரு? அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவன் ஒன்றான மெய்தேவனை அறிந்தவன் இந்த மெல்கிசதேக்கு. ஆனால் யார் இவர்? கானானிய ராஜாக்களில் ஒரு ராஜாவா?
இவர் ஒன்றான மெய்தேவனை வணங்கினவரா? இருக்க முடியாது. என்றால் இந்த மெல்கிசேதேக்கை குறித்து நீங்கள் சங்கீதம் 110 வாசிக்கலாம். எபிரேயர் 7 அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். இவருக்கு தோற்றம் இல்லை, ஆரம்பம் இல்லை என்று சொல்லப்படுகிறதான ஒரு நபர். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல கவனிங்க. This person is not a man, he is God. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இறை அல்ல, தியோஃபனி என்று சொல்வார்கள். தியோஃபனி ஆர் ஈவன் டு பி ஸ்பெசிஃபிக் கிறிஸ்டோஃபனி. அதாவது கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே தோன்றின ஒரு சம்பவம். கிறிஸ்து தோன்றின ஒரு சம்பவம். ஆசாரியனாக ராஜாவாக இருக்கிற தேவன். So it was not just a man. சரியா? மெல்கிசேதேக்கை குறித்து நம்ம நிறைய வாசிக்கலாம். நீங்கள் மெல்கிசேதேக்கை குறித்து நிறைய உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் கேள்வியிலே மந்தமானவர்கள், நான் உங்களுக்கு பேச முடியாது என்று எபிரேயர்கள் ஆக்கியோன் எபிரேயர் 5 அதிகாரத்தில் சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். இங்கே பாருங்க, இயேசு முதல் முறை வரும்பொழுது ஆரோனின் ஆசாரியத்துவ முறைமையிலே வந்தார். ஆனால் இயேசு மீண்டும் வரப்போகும் பொழுது மெல்கிசேதேக்கின் அந்த முறைமையின்படி வருவார். He will come in the order of Melchizedek. He came first in the order of Aaron. ஆசாரியனாக இப்பொழுது ராஜாவாக வரப்போகிறார். இது பெரிய ரகசியம். இதை குறித்து சொல்ல முடியவில்லை எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன். என்றால் மக்களுக்கு அது புரியலை. இன்னும் பால் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எபிரேயர் 5 வாசிக்கிறோம். ஸோ மெல்கிசேதேக்கை குறித்து நம்ம தனியாக இன்னொரு முறை நம்ம வாசிக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் அ மேன், திஸ் இஸ் காட். தசமபாகம் செலுத்தினான். தசமபாகம் பிரமாணத்தில் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். பிரமாணத்திற்கு முன்பதாக தசமபாகம் செலுத்தினதை நீங்கள் பார்க்கலாம். சரியா? ரைட். பிரைஸ் காட். 15 அதிகாரம், ஆதியாகமம் 15 அதிகாரம், சாப்டர் 15. ஆண்டவர் பேசுறாரு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். என்னடா இது, இவர் வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டு போறாரே, நிறைவேறவே மாட்டேங்குதே அப்படின்னு ஆபிரகாமுக்கு எண்ணம் வருது. ஏற்கனவே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னதே இன்னும் ஒரு பிள்ளையே இல்லாமல் இருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம் ரியாக்ட் பண்ணிட்டாரு. கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? சும்மா வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறீர். ஆமாம், ஒன்றும் நடக்கலை. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. வீட்டில் இப்படி ஒருத்தர் இருக்கிறானே, ஒரு நல்ல ஒரு ஸ்டாஃப், நல்ல ஒரு என் குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கிறானே, இவன் தானா? ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, வானத்து நட்சத்திரங்களை பார். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பூமியின் தூளை போல என்று ஆதியாகமம் 13:16 சொன்னார். வானத்து நட்சத்திரத்தை போல என்று ஆதியாகமம் 15:5 சொன்னார். கடற்கரை மணலை போல என்று ஆதியாகமம் 22:17 சொன்னார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். புரியல, சரி வீட்டை விட்டு வெளியில வா, வீட்டுக்குள்ளேயே இருந்து நீ ப்ராமிஸை ஒன்றும் புரிய மாட்டேங்குது, வெளியில வா, வானத்தை பாரு. இமேஜினேஷன். தரிசனத்தை கொடுக்கிறார், அதை இமேஜின் பண்ண வைக்கிறார். ஆர்டர் கொடுக்குற தரிசனத்தை இமேஜின் பண்ணணும். நட்சத்திரத்தை பாரு, அது மாதிரி இருக்கும். என்ன முடியுமா? முடியாது, அது மாதிரி இருக்கும். இப்போ அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. ஈ குட் இமேஜின். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த வசனம் பைபிளில் 4 முறை வருகிறது. அவன் விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆதியாகமம் 15:4-6, ரோமர் 4:3,
10 வசனங்கள். கலாத்தியர் 3, 6, 8 வசனங்கள். 6 8. யாக்கோபு 2, 21 23. அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அல்லது ஆபிரகாம் என்ன சொல்றாரு? அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன்? எனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் என்ன காட்டுவீங்க? அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சும் இடத்துல கொண்டு வா என்றார். அவன் அவைகளை எல்லாவற்றையும் அவரிடத்துல கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்கள் மேல் இறங்கின. அவைகள் ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமித்த போது ஆபிரகாம் அயர்ந்து நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. 13 வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். எகிப்தில் 430 வருஷம் அடிமையாக இருக்கிற காரியத்தை ஆண்டவர் முன்னறிவிக்கிறார் பாருங்கள். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். அடையாளம் கேட்டான் ஆண்டு. இதை சொல்றாரு. அப்புறம் அங்கே பலியிட சொல்லுகிறாரு. அங்கே உடன்படிக்கைக்கு காரியங்களை சொல்லுகிறாரு. இட் இஸ் பேசிக்கலி a covenant that God is establishing. இங்கே பாருங்க, உடன்படிக்கைனா 2 பார்ட்டி இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவரே இனிஷியேட் பண்ணுகிறார் உடன்படிக்கை. சரியா? ஆபிரகாம் இப்பொழுது 90 வயசு. 90 வயசு ஆபிரகாமுக்கு. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். அது நடக்க போகிற சம்பவம், ஃபியூச்சரு. நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்திலே சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். 4ஆம் தலைமுறையிலே, யோசேப்புக்கு பிறகு. என்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. இங்கே பாருங்க, அந்த உடன்படிக்கை என்று சொல்லும்போது அந்த மிருகத்தை வெட்டி 2ஆ வச்சு நடுவில் நடந்து போவார்கள். ஆனால் இங்கே ஆண்டவருடைய அந்த அக்கினி ஜுவாலை தோன்றுகிறது, நடந்து போகிறது. ஆனால் ஆபிரகாம் அதை செய்யவில்லை, ஆண்டவர் செய்கிறார். திஸ் இஸ் a covenant from God. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த இடத்துல நல்லா கவனிங்க. பிள்ளை இல்லைன்னு கேட்ட நேரத்தில் அடையாளம் கேட்டான், பேசுறாரு, ப்ராஃபட்டிக்கா சொல்றாரு, அந்த பலி செலுத்துறாரு, அவர் கடந்து போகிறார். அதுக்கப்புறம் அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அல்லது ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி, கவனிங்க, covenant. This is God is making a covenant himself. It's a unilateral covenant. It is not a bilateral covenant. It is God himself saying. Unconditional covenant என்று சொல்லலாம். நிபந்தனை இல்லாத உடன்படிக்கை. நல்லா கவனிங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். People of God, listen. This is the promised land for Israel. இந்த வசனத்தை, இந்த கவனன்ட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ இல்லையோ, நான் என் கவனத்தை நிறைவேற்றுவேன். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஆண்டுடைய பிளான் இன்னும் அபாலிஷ் ஆகலை. இட் இஸ் a unilateral covenant that God made. பவுல் ரோமருக்கு எழுதும்பொழுது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். If you don't understand this unilateral covenant, you will miss God's plan for Israel. ரோமருக்கு வரும்பொழுது இது இன்னும் கொஞ்சம் விளங்கும் உங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் சாராள் என்ன பண்ணுகிறாள்? ஆண்டு வாக்குத்தத்தை நிறைவேறலையே, நான் பிள்ளை பெறாமல் இருக்கிறேன், வீட்டில் இருக்கிற இந்த வேலைக்காரி, அவளோட நீர் சேரும், நமக்கு பிள்ளை உண்டாகும், ஜோமுன்னி சொல்கிறம்மா,
அப்படின்னு ஆபிரகாம் சொல்லலை. சாரா ப்ரொப்போஸ் பண்ண, இவர் ஆக்ஷனோட செகண்ட் பண்ணிட்டார். யார்? ஆபிரகாம். கார்னல் கன்வீனியன்ஸ், மாம்ச சௌகரியம். ஸ்பிரிட்ஸ் கன்விக்ஷன் ஒன்று இருக்கும் பொழுது மாம்ச சௌகரியம் என்ற ஒரு சோதனை வரும், விட்டுறக்கூடாது. இஸ்மவேல் பெற்றெடுக்கப்படுகிறான். Somebody tried to help God and even till today we have problem. இங்க பாருங்க, God ஒரு காரியத்தை சொன்னார்னா அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் மாம்சத்தில் நிறைவேற்ற பிரயாசப்படக்கூடாது. வெரி பவர்ஃபுல் ஸ்டோரி. மூவ் ஆன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். ஆண்டவர் இப்பொழுது இவர்களுக்கு பிள்ளையை கொடுக்கிறார். 99 வயசு ஆபிரகாமுக்கு. பெயர் மாற்றம் உண்டாகிறது. ஆபிராம், சாராய் என்று சொன்னவர்கள் ஆபிரகாம், சாரா. அந்த ஹா சவுண்டு வருது. யெகோவா அந்த ஒரு சவுண்டு வருது. அந்த பிரெத் ஆஃப் காட் வருது. ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம். 4ஆம் வசனம் பாருங்க. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஜாதிக்கு தகப்பனாவாய் முதல்ல சொன்னார், அதுவே நிறைவேறாமல் இருக்கு. இப்போ ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த கவனன்ட்ல உன்னுடைய பங்கு என்ன தெரியுமா? உனக்கு நான் கொடுக்குற பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணணும். இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் பண்ணுகிறார்கள். 8வது நாளிலே the Jewish boys. அந்த காரியம் அங்கே உடன்படிக்கையிலே தேவன் ஆபிரகாமிடத்திலே கேட்ட காரியம். அது 17ஆம் அதிகாரம். 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், சாப்டர் 18 and 19 ஆதியாகமம். 3 விசிட்டர்ஸ் வர்றாங்க ஆபிரகாம் சாராளை பார்ப்பதற்கு. இதில் ஒருவர் கர்த்தரே வருகிறார். 2 பேர் தேவதூதர்கள் வந்து பிள்ளை பிறக்கும் என்று சொல்லும் பொழுது சாராள் நகைக்கிறாள். அந்த சந்திப்பிலே சோதோமின் அழிவை குறித்தும் சொல்லப்படுகிறது. சோதோம்னு சொன்னவனே யார் ஞாபகம் வருது ஆபிரகாமுக்கு? லோத்து, தன்னுடைய சொந்தக்காரன். உடனே ஜெபம் பண்றாரு. ஆதியாகமம் 18 பார்த்தீங்கன்னா 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீர் ஆண்டவரே. 45, 40, 30, 20, 10 வழக்காடுகிறான். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று தேவன் சொல்லுகிற அந்த ஃபேமஸான ஸ்கிரிப்சர் ஜெனசிஸ் 18:18. இந்த 3 நபர்கள் தேவனே வந்தார், வீட்டில் வந்து அவர்களோடு கூட புசித்தார். வெரி இன்ட்ரெஸ்டிங்ல, God came to your house, God comes to your house, God angels come to your house. ஆபிரகாம் நெகோஷியேட் பண்ணுகிறான் சோதோமுக்காக. 10 நீதிமான்கள் இருந்தால் என்று கடைசியாக முடிக்கிறான். ஆனால் 10 நீதிமான்கள் இல்லை. லோத் இருந்தான். லோத்தும் ஒரு 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 கம்ப்ளீட் நீதிமான சொல்ல முடியாது. ரிலேட்டிவ்லி எஸ், பட் நாட் ரியலி. ஸோ சோதோம் அழிக்கப்பட்டது. சோதோமுடைய பாவம் என்ன? எல்லாரும் சொல்லுவோம் இல்லை, ஓரின சேர்க்கை அது இதுன்னு சொல்லுவோம். ரைட்டு, எஸ், பட் அது மட்டும் இல்லை. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49, 50 நீங்கள் படித்தால், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் நீங்கள் 16ஆம் அதிகாரம், எசேக்கியேல் சாப்டர் 16 verse 49 and 50. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே இவ்விடத்திலேயும் அவள் குமாரத்தினிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவன் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்திற்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். சோதோமனுடைய பாவம் என்ன என்பதை எசேக்கியேல் 16, 49, 50 நீங்கள் வாசிக்கலாம். சரியா? ஆண்டவர் சோதோமை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். 18, 19 அழிக்கிறார். 20 மறுபடியும் பழைய குருடி கதவை திரடின்னு சொல்கிற மாதிரி ஆபிரகாம் இன்னொரு முறை போய் சொல்லுகிறான் மனைவியை குறித்து. 20 அதிகாரம் முடிகிறது. நீங்கள் ஆதியாகமம் 1 20 படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 அதிகாரத்தில் வேகமாக படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குட் டைம் ஃபார் அ காஃபி பிரேக். 20 அதிகாரம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா, வேகமாக படிக்கிறீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணி டேக் அ காஃபி பிரேக்.
21ஆம் அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி சாப்டர் 21 21ஆம் அதிகாரம். Sarah is pregnant and has a child. 21:2. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் குறித்திருந்த காலத்தில், அண்டர்லைன், தேவன் குறித்திருந்த காலத்தில். இன்னும் இவ்வளவு டிலே ஆகுதே, தேவன் குறித்திருந்த காலத்தில். நமக்கு அவசரம் இருக்கும், ஆண்டவர் குறித்திருந்த காலத்தில். குறித்திருந்த காலத்தில் சகரியா எலிசபெத்துக்கு ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை கொடுத்தார். இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவன், முன்னோடியாக வருகிறவன். 100 வயது ஆபிரகாமுக்கு, 90 வயது சாராளுக்கு. ஆனால் குறித்திருந்த காலத்தில் 21:2 ரிட்டையர்மெண்ட் ஹோம் மெட்டர்னிட்டி ஹோமா மாறுது. அல்லேலூயா. கவனிங்க, 21ஆம் அதிகாரம் 6-7 வசனம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். இந்த வயசுல பிள்ளையா? சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றாளே என்றாள். ஆனால் இந்த நகைப்பு சந்தோஷத்தோடு தன்னையே குறித்து பேசிக்கொள்ளுகிறாள். ஆதியாகமம் 22. ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை, கொஞ்சம் கொஞ்சிறாரு. ஆண்டவர் பார்த்தாரு, டேய் அந்த பிள்ளையை கொண்டு வான்றாரு. எங்கே? பலிபீடத்திற்கு. ஆனால் ஆபிரகாம் கீழ்ப்படுகிறான். அமேசிங் ஃபேத், அமேசிங் ஃபேத். அவனுடைய ஸ்ட்ரகிள்ஸையும் பைபிளில் சொல்லுது. ஆனால் அவன் விசுவாசத்தின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபேத் என்றும் வேதம் சொல்லுகிறது. இங்கே பாருங்க, தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று வாசிக்கிறோம். 22:1. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும். என்னது ஏகசுதன்? இஸ்மவேல் இருக்கானே, என்னது ஏகசுதன்? your only son ன்னு சொல்றார் ஆண்டவர். இஸ்மவேல் was not recognized. ஆமென். அதில் இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கு. இங்கே பாருங்க, நேசம்ங்கிற வேர்டு, லவ்ங்கிற வேர்டு இதுவரைக்கும் மென்ஷன் பண்ணப்படலை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணப்படுகிறது. எப்போ தடவை மென்ஷன் பண்ணப்படுகிறது? ஒரு தகப்பன் மகனை நேசிக்கிற நேசத்தை இங்கே காட்டுகிறது. பலியிட ஆயத்தம். இது பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனாகிய இயேசுவை கொடுக்கிறதற்கு அடையாளமாக இருக்கிற ஒரு பிக்சர். ஃபர்ஸ்ட் டைம் லவ் இஸ் மென்ஷன்ட். Love of a father towards a son, and he is giving us a sacrifice. நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். எங்கே கொண்டு போகணும்? மோரியா என்ற மலை, எருசலேமிலே இருக்கிற ஒரு அந்த மலையிலே ஒரு உச்சி. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட இடம் அதுதான். தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக கொண்டு போன இடம்தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு சிலுவையிலே மரிக்கிறதுக்கு இடம் கொடுத்த அல்லது மரிக்க வேண்டிய இடமாக நியமித்த இடம் தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங். another point to take note, the prophetic angle to this story. 5ஆம் வசனம் 22ஆம் அதிகாரத்தில் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போறார். 3 நாள் பிரயாணம். 3 நாள் பிரயாணத்திற்கு அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா? அங்கே வேலைக்காரன் கேட்கிறான், இங்கே நின்றுப்பா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். நாங்கள் போயிட்டு நான் திரும்பி வரேன் சொல்லலை. நாங்கள் போயிட்டு நான் திரும்பி வரோன்னு சொல்லலை. பிள்ளையை பலியிட்டு நாங்கள் திரும்பி வருவோம். that is a faith statement. அது faith statement of Abraham. எபிரேயர் 11:17-18 படிச்சு பாருங்க. எபிரேயர் 11:17-18 படிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய ஃபேத்தை குறித்து இந்த சம்பவத்தில் அங்கே எபிரேயர்கள் ஆக்கியோன் எழுதுகிறார். God can raise the dead. God can raise the dead என்ற விசுவாசம் ரோமர் 4:17-21 படிச்சு பாருங்க. அப்புறம் எபிரேயர் 11:17-18 படிச்சு பாருங்க. God can raise the deadங்கிறத பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறான். பிள்ளையை பலியிட சொல்லும் பொழுது God can raise the deadங்கிற ரெவலேஷனு, லைஃப் கிவருங்கிறத அக்னாலஜ்மெண்ட்டை ஏப்ரஹாம் செய்கிறத பார்க்கலாம். 23ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம். சாராள் மரித்து போகிறாள். Sarah dies. சாப்டர் 24 24ஆம் அதிகாரம். ஈசாக்குக்கு பெண் பார்க்கிற ஒரு ப்ராஜெக்ட். ரெபேக்காள், எலியேசர் என்றவன் போய் பெண் பார்க்க வேண்டும். எலியேசர் யார்? பரிசுத்த ஆவியானவருக்கு
அடையாளமாக அவர் இருக்கிறார். எங்க போய் பெண்ணு பார்க்கணும்? எங்க போய் பெண்ணு பார்க்கணும்? amongst the Gentiles. பரம ஈசாக்கு யாரு? ஜீசஸ். இன்ட்ரெஸ்டிங் இல்லை? இயேசுவுக்கு, பரம ஈசாக்குக்கு புறஜாதியிலிருந்து மணவாட்டி திருச்சபை ஆவியானவர் தயார் பண்ணுகிறார். ஆவியானவர் இதெல்லாம் எழுதும் பொழுது இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இதெல்லாம் கோர்த்துருக்கிறார்ல, அமேசிங். சரி, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. யாருக்கு? ஈசாக்குக்கு. ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் கல்யாணம் நடந்து முடிந்தவண்ண அவர்கள் சுகபோகமாய் வாழ்ந்தார்கள். ஃபார் எவர் தே ஹாப்பிலி லிவ்டு எவர் ஆஃப்டர். அப்படி கதை போச்சா? இல்லை, பிள்ளைகள் பிறந்தது. பிள்ளைகள் யாரு? உள்ள வயிற்றில் இருக்கும் பொழுதே சண்டை போடுற பிள்ளைகள், யாக்கோபும் ஏசாவும். யாக்கோபு மம்மிஸ் பாய், ஏசா ஹண்டர். 25 23 25 23 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இன்ட்ரெஸ்டிங். 2 nations in your womb. முதல்ல ரெபேக்காள், அவளும் பிள்ளை இல்லாமல் கொஞ்ச நாள் இருக்கிறாள். அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த யாக்கோபு ஏசாவை ஏமாற்றுகிறான், அப்பாவை ஏமாற்றுகிறான், பிறகு மாமனாரை ஏமாற்றுகிறான், லாபானை. அங்கே ராகேலை கல்யாணம் பண்ணுகிறான், லேயாளையும் கல்யாணம் பண்ணுகிறான். 14 வருஷம் அங்கே வேலை செய்கிறான். அதற்கு பிறகு திரும்பி வருகிறான். திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். தேவனோடு போராடுகிறான் இப்பொழுது. ஆனால் ஒத்துக்கொள்கிறான், நான் ஏமாற்றுகிறவன் தான். பெயர் மாற்றம் பெறுகிறான். யாக்கோபு என்ற பெயர் இப்பொழுது இஸ்ரவேல் என்ற பெயர் வருகிறது. அதுதான் இன்றைக்கு நேஷன் ஆஃப் இஸ்ரேல் என்ற பெயர் நமக்கு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் 32ஆம் அதிகாரத்தில் இந்த சந்திப்பை பார்க்கலாம். 36ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த கதை தான் போகிறது. 25ஆம் அதிகாரத்திலிருந்து 36ஆம் அதிகாரம் வரைக்கும், ஆதியாகமம் 25லிருந்து 36 வரைக்கும் இந்த ஈசாக்கினுடைய பிள்ளைகள் யாக்கோபு, ஏசா, பிறகு யாக்கோபினுடைய கதை, இதெல்லாம் நீங்கள் வாசிக்கலாம். நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் ஜெனசிஸ் டுடே ஆர் இன் திஸ் செகண்ட் செஷன். மற்றவைகளை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். இடையில் அவன் போகும் பொழுது அவன் பெத்தேல்ல தேவனை தரிசிக்கிறான். வானத்திலிருந்து ஒரு ஏணி, அந்த என்கவுண்டர் சம்பவமும் நமக்கு இடையில இருக்கிறது, அதை மறந்துவிட வேண்டாம். பிறகு தேவனை சந்தித்து போராடி இரவெல்லாம் ஜெபித்து யாக்கோபு என்று பெயர் மாற்றம் பெற்றுக்கொள்கிறான். இவனுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் இஸ்ரவேல் தேசம், 12 கோத்திரம். அதிலே சாய்ஸ்ட் ஆர் செலக்டட் அந்த லைனில் வர்ற ஆள் ஜோசப். ஜோசப் ஸ்டோரி தான் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரை. Chapter 37 to chapter 50 is the story of Joseph. 14 chapters. ஆபிரகாமை குறித்து 14 chapters. யோசேப்பை குறித்து 14 chapters. இடையில உள்ளதான மற்ற சாப்டர்ஸ் ஜேக்கப் அண்ட் ஐசக். யோசேப்பினுடைய அந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். அல்லது எகிப்திலே பிரதமராகும் பொழுது யோசேப்பு, யாக்கோபினுடைய குடும்பம் போகிறது. யாக்கோபு யோசேப்பை இழந்து விட்டோம் என்று நினைத்தார். ஆனால் யோசேப்பு மரிக்கவில்லை, அவன் உயிரோடு தான் இருக்கிறான்.
அங்கே எகிப்திலே வருகிற பஞ்சம், அங்கே யோசேப்பு ரெவலேஷனில் அங்கே 7 வருஷம் என்ன செய்யணுங்கிறத வெளிப்பாடு கொடுத்ததுனால பிரதமர் ஆகிறார். அடிமையாக விற்கப்படுகிறார். ஆனால் இப்படி பிரதமர் ஆகி விடுகிறார். 37ஆம் அதிகாரத்திலே அவர் சொப்பனத்தை காண்கிறார். தன்னை குறித்து அம்மா அப்பாவுக்கு புரியலை, சகோதரர்களுக்கு புரியலை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது. தரிசனவாதிகளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும். குழியிலே போடப்படுகிறான். கொல்ல முயற்சிக்கிறார்கள், கொல்லவில்லை. அடிமையாக விற்கிறார்கள். போத்திபார் வீட்டுக்கு போகிறான். அங்கே அடிமையாக வேலை செய்கிறான். அடிமை என்றால் சம்பளம் கிடையாது. அடிமை என்றால் 8 மணி நேரம் வேலை கிடையாது. அடிமை என்றால் வேலை பிடிக்கலன்னா ராஜினாமா செய்ய முடியாது. வாக்குத்தத்தம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று. ஆனால் இங்கே அடிமையாக இருக்கிறான். அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது. அங்கே பாஸுடைய ஒய்ஃப் குற்றம் சாட்டுகிறாள். அங்கே ப்ராப்ளம் வருகிறது. ஜெயிலுக்கு போகிறான். பாருங்க பிரியமானவர்களே, தரிசனவாதிக்கு சவால்கள் வரும். யோசேப்பு ஸ்டோரி இஸ் a very powerful story and Joseph is a type of Jesus. சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். யாரு? யோசேப்பு. ஜீசஸ் சொந்த சகோதரர்களுக்காக வந்த பொழுது அவர்கள் சிலுவையில் அடித்தார்கள். மீண்டும் வரும்பொழுது இந்த உயர்த்தப்பட்ட ராஜாவாக இருக்கிற இந்த யோசேப்பு சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துவார், யூதர்களுக்கு வெளிப்படுத்துவார். The plan for Jews is still intact. Unconditional covenant. ரோமர்ல இஸ்ரவேலர் எல்லாரும் யூதர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். யோசேப்பு, பரம யோசேப்பு, எப்படி யோசேப்பு சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே போல கொலை செய்ய நினைத்த சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தினது போல அதே போல பரம யோசேப்பு வரும் பொழுது யூதர்களுக்கு வெளிப்படுத்துவார். Much can be said about that. Much can be said about that. புரியுதா உங்களுக்கு? The plan of God for Israel. அவர்களை கொண்டு ஆண்டு முழு உலகத்தை ஆசீர்வதிக்க நினைச்சாரு. அவங்க அப்படி இல்லாமல் செல்ஃபிஷாக இருந்தாங்க. பட் ஸ்டில் யூனிலேட்ரல் கவர்னன்ட் இருக்கிறதுனால ஆண்டோடைய பிளான் இன்றைக்கும் அவர்களை குறித்து இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாங்கள் என்று நீங்கள் யூதர்களை ஆண்டவர் புறக்கணித்து விட்டார் என்று நினைக்கக்கூடாது என்று நீங்கள் ரோமரிலே வாசிக்கிறீர்கள். வாசிக்கலாமா? ரோமர் முடிக்க போகிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். புறஜாதியாருக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார், இயற்கையான மரமே வெட்டப்பட்டிருக்கிறது என்றால் நீ ஒட்டப்பட்ட மரம்தான், உன்னை வெட்டுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று ஆர்கியூ பண்ணுகிறார். நீ அதை தாங்கவில்லை, அதுதான் உன்னை தாங்குகிறது. அது இல்லை என்றால் நீயும் இல்லை என்ற ஆர்கியூமெண்ட்டை பவுல் சொல்லுகிறதை நீங்கள் புறஜாதியாருக்கு எழுதும் பொழுது, ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறதை பார்க்கலாம். 18ஆம் வசனம், ரோமர் 11. நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. சபையே, பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறத நினைத்துக்கொள். கிளைதான் வெட்டப்பட்டது, அந்த ரூட்டில் தான் நீ ஒட்டப்பட்டிருக்கிற. அதுவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. அது இல்லை என்றால் நீயும் இல்லை. நான் ஒட்ட வைக்கப்படுகிறதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகள் தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. Amazing. So God's plan for Israel is not done with. Amen. So ஆதியாகமத்தை படிக்கும் பொழுது நீங்க நேஷன் ஆஃப் இஸ்ரேல் ஃபார்மேஷனை குறித்து மட்டுமல்ல, இந்த நேஷன் ஆஃப் இஸ்ரேலை குறித்து ஆண்டவருடைய பிளான் என்று ஒன்று இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அதை பிறகு பவுல் ரோமரில் பேசுகிறார். நீங்கள் ஆண்டவருடைய ஹார்ட்டை புரிந்து கொள்வதற்கு இதை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். யோசேப்பு தன்னை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார், பிடித்து கொண்டான். ஜெயிலில் இருக்கும் பொழுது கூட இருந்த இன்னொரு கைதியை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அதை வெளிப்படுத்தினான். பிறகு தேசத்தை குறித்தே ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார். ப்ரோக்ரெசிவ் ரெவலேஷன். First you believe what God has spoken to you, then God will give you prophetic word for others, and then God will give prophetic word for the nation. We need Josephs to rise up for famine times. பஞ்சகாலத்திற்கு, கடைசி கால பஞ்சத்திற்கு யோசேப்புகள் தேவை. தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஆட்கள் தேவை. தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொள்கிற யோசேப்புகள் தேவை.
இந்த யோசேப்பு சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தினது போல இயேசு மீண்டும் வரப்போகிறார், அவர் வெளிப்படுத்துவார். ஆமென். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆகையால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவருடைய பட்சமாய் பேசினான். சகோதரர்களிடத்தில் யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். சாகும்பொழுது சொன்னான், நீங்கள் இங்கேருந்து போவீங்க, போகும்பொழுது என் எலும்பை கொண்டு போயிருங்க, பிராமிஸ் லேண்டுக்கு கொண்டு போயிருங்க. 25ஆம் வசனம், தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே ஆணை இடுவித்துக் கொண்டான். Even the bones of Joseph knew the destiny. யாத்திராகமம் 13:19 வாசித்து பாருங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போகும் பொழுது யோசேப்பினுடைய போன்ஸையும் கொண்டு போகிறான். யாத்திராகமம் 13:19 படித்து பாருங்கள். அமேசிங் அமேசிங் அமேசிங். ஆபிரகாமுக்கே ஆண்டவர் சொன்னார், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எகிப்தில் 430 வருஷம் இருப்பீங்க, 400 வருஷம் இருப்பீங்க அப்ராக்சிமேட்லி. அப்புறம் விடுவிக்கப்படும்போது ஒரு தேசமாக வருவீங்க, அங்கே உள்ள கொள்ளை பொருட்களோடு வருவீங்க. எவ்வளவு துல்லியமாக! See, we can see God's hand in Genesis so much. Creation. இப்படி முழு ஆதியாகமம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? Are you excited to read Genesis? இப்போ ஆதியாகமத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஆவியில் ஒரு பரவசம் வந்துருச்சா? அதுதாங்க இந்த பர்பஸு, இந்த 2 செஷன். I want you to enjoy reading Genesis. Don't read once, don't read twice. Read as many times as possible in the next 10 days to 12 days. ஒரே சிட்டிங்கில் வாசித்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜெனசிஸை எவ்வளோ நேரத்தில் படிச்சிடலாம். I think you can read it in probably 3.5 hours. மேக்ஸிமம் 4 hours படித்து முடிச்சிடலாம். பல முறை படிங்க. இந்த வீடியோவை திருப்பி நீங்கள் இந்த செஷன் நான் 2 பேசினேன் ஒரு தடவை படிச்சுட்டு திருப்பி ஒரு முறை இந்த 2 செஷனை கேளுங்க. Then read again, then come back again, then read again. அப்படி ஒரு வருஷத்தில் என்டையர் பைபிளை ரீட் பண்ணுற பிளான் தான் இந்த ஓவர்வியூ ஆஃப் பைபிள் டீச்சிங் ஆர் இந்த டீச்சிங் ரிசோர்ஸ். உங்களுக்கு பைபிளை படிக்கிறதற்கான டூல் நான் ப்ரெசென்ட் பண்ணுகிறேன். இட் ஹஸ் பீன் அ ஜாய் டு ப்ரெசென்ட் ஜெனசிஸ் டு யூ. ஐ நோ ஐ ஹவ் லெஃப்ட் many things unanswered. நிறைய காரியங்களை நான் முழுமையாக சொல்லவில்லை. திஸ் இஸ் நாட் பைபிள் ஸ்டடி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல பல முறை இப்பொழுதும் சொல்லுகிறேன். இந்த 66 புஸ்தகத்தை 100+ hours ஓவர்வியூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் I am praying that God will give me strength and time to do every book. ஒவ்வொரு புக்கையும் ஒரு 25-30 hours நன்றாக விளக்கி சொல்லி புரிய வைக்கிறதற்கு. பட் யூ ரீட் த பைபிள் ஃபர்ஸ்ட். ஆமேன். பிரைஸ் காட். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு பைபிள் ரீடிங் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் டிலிஜென்ட்டாக பைபிளை படிக்க, ஆதியாகமத்தை நன்றாக புரிந்து கொள்ள ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா வசனங்களும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோமே. ஆண்டவர் 2 தீமோத்தேயு 3:16 ஆண்டவரே தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவ ஆவியானவருடைய உதவியை கேட்கிறோம். Spirit of God, we want to understand the word of God. Spirit of God, we want to understand the word of God. தேவ ஆவியானவரே, நாங்கள் வசனத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 119. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் முழுமையாக லாங்கஸ்ட் சாப்டர் இந்த பைபிள்.
119 சங்கீதம் படித்து பார்த்தீங்கன்னா, இட் செலிப்ரேட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் இன் அ பிலீவர்ஸ் லைஃப். வசனத்தின் மேன்மை முழுமையா எல்லாமே முழு சங்கீதம் 119 எத்தனை வசனம்? சங்கீதம் 119 176 வசனம், எல்லாம் பைபிள் வசனம், வார்த்தையினுடைய மேன்மை தான். அதில் ஒரு வசனம் சொல்கிறேன், 18ஆம் வசனம். உமது வேதத்திலே உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். வேதத்திலே உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தான் பக்தன். நீங்களும் ஆண்டவரை ஒவ்வொரு முறையும் நான் பைபிளை வாசிக்கும் பொழுது, as you go to read Genesis, இந்த பிரேயரை பண்ணுங்க. உமது வேதத்திலே உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். லூக்கா 24 உயிர்த்தெழுந்த இயேசு பைபிள் ஸ்டடி கொடுக்குறார். பழைய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை எம்மாவூருக்கு போகிற சிஷ்யர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. ஐ ப்ரே தட் when you read the Bible, இந்த டூல் நீங்கள் பெற்றுக்கொண்டதுனால பைபிளை படிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுப்பாராக. இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. கண்களை கர்த்தர் திறந்தருள்வாராக, மனதை திறந்தருள்வாராக, இருதயத்தை திறந்தருள்வாராக. லூக்கா 24 3 நீங்கள் பார்க்கலாம். இருதயம் திறக்கப்பட்டதையும், கண்கள் திறக்கப்பட்டதையும், மனது திறக்கப்பட்டதையும். May the Lord do that. Father, thank you. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட ஆதியாகமத்தை குறித்து வெளிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் படித்து முடித்த பிறகு யாத்ராகமம், அப்படியே லேவியராகமம் என்று நாங்கள் படிக்கும் பொழுது தொடர்ந்து எங்களோடு கூட இரும். உங்கள் பிரசன்னம், உங்கள் வழிநடத்துதல் நிறைவாய் தாராளமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Happy reading the book of Genesis. God bless you.